கொத்து பரோட்டாவை எவ்வளவுக்கு எவ்வளவு சூடான கல்ல போட்டு கொத்துறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது ருசியா மாறும். வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற கஷ்டங்களும் அவமானங்களும் உங்களை அழிக்கல, பக்குவப்படுத்தி உங்களை பலசாலியா மாத்துது. கஷ்டம் உங்களை கொத்துதுன்னு கலங்காதீங்க, நீங்க கெத்தா ஜெயிக்க போறீங்க. நம்ம வீடியோவை நிறைய ஜென்சி பசங்க பாக்குறாங்க, அவங்களுக்கு நீங்க சொல்ல விரும்புற ஒரு உபதேசம்னா என்ன? உங்க மதிப்பை நீங்களே குறைச்சுக்காதீங்க. கண்டவங்க பின்னாடி சுத்தாம கெட்ட பழக்கங்களுக்கு நீங்க ஆளாகாம இருந்தாலே நீங்க பாதி ஜெயிச்சிட்டீங்க. பெண்கள் கண்ணியமாவும் ஆண்கள் பொறுப்பாகவும் இருக்கிறது தான் சமுதாயத்துக்கு நல்லது. அடுத்து வர்ற ஜெனரேஷன் உங்களை பார்த்து கத்துக்கணும். சோசியல் மீடியால ஒரு சில பேர் பெரிய பணக்காரங்க மாதிரியே காட்டிக்கிறாங்க, அதெல்லாம் ஏன்? சோசியல் மீடியால தன்னை பணக்காரங்க மாதிரி காட்டிக்கணும்ன்றதுக்காக கடன் வாங்கி ஆடம்பரமா வீடியோ போடுற அந்த போலித்தனத்தை முதல்ல நிறுத்துங்க. உங்க நிஜமான அடையாளத்தை நேர்மையா வெளிப்படுத்துற அந்த குணம் தான் உண்மையிலேயே ஆக சிறந்த அழகு. சார், ஒருத்தரோட வாழ்க்கையில படிப்பு எவ்வளவு முக்கியம்? நிழல் பின்னாடி ஓடுற வயசு இல்ல இது, நிஜத்தை தேடுற வயசு. காதல் பாசம் எல்லாம் அப்புறம் வரட்டும், இப்போ உங்க முழு கவனமும் படிப்புல மட்டும் இருக்கட்டும். நீங்க ஜெயிச்சிட்டா நீங்க ஆசைப்படுற வாழ்க்கை உங்களை தேடி வரும். அப்பா அம்மா சம்பாதிச்ச காசுல சொகுசா வாழ்றது சரியா தப்பா? அப்பா அம்மாவோடைய அடையாளத்துல சொகுசா வாழறத விட்டுட்டு உங்களுக்கான ஒரு தனி அடையாளத்தை உருவாக்குங்க. இன்னாருடைய பையன் இன்னாருடைய பொண்ணுன்னு சொல்றதை விட உங்க பேரை சொல்லி பெத்தவங்களை அடையாளப்படுத்தணும். அதுதான் உங்க பெற்றோர்களுக்கு நீங்க கொடுக்கிற பெருமை. சுயமரியாதையோட கம்பீரமா உழைங்க, சாதிச்சு காட்டுங்க. எவ்வளவுதான் வாழ்க்கையில கஷ்டப்படுறது முடியல சார். கொத்து பரோட்டாவை எவ்வளவுக்கு எவ்வளவு சூடான கல்ல போட்டு கொத்துறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது ருசியா மாறும். வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற கஷ்டங்களும் அவமானங்களும் உங்களை அழிக்கல, பக்குவப்படுத்தி உங்களை பலசாலியா மாத்துது. கஷ்டம் உங்களை கொத்துதுன்னு கலங்காதீங்க, நீங்க கெத்தா ஜெயிக்க போறீங்க. சார், நம்ம வீடியோவை நிறைய ஜென்சி பசங்க பாக்குறாங்க, அவங்களுக்கு நீங்க சொல்ல விரும்புற ஒரு உபதேசம்னா என்ன? உங்க மதிப்பை நீங்களே குறைச்சுக்காதீங்க. கண்டவங்க பின்னாடி சுத்தாம கெட்ட பழக்கங்களுக்கு நீங்க ஆளாகாம இருந்தாலே நீங்க பாதி ஜெயிச்சிட்டீங்க. பெண்கள் கண்ணியமாவும் ஆண்கள் பொறுப்பாகவும் இருக்கிறது தான் சமுதாயத்துக்கு நல்லது. அடுத்து வர்ற ஜெனரேஷன் உங்களை பார்த்து கத்துக்கணும். சார், சோசியல் மீடியால ஒரு சில பேர் பெரிய பணக்காரங்க மாதிரியே காட்டிக்கிறாங்க, அதெல்லாம் ஏன்? சோசியல் மீடியால தன்னை பணக்காரங்க மாதிரி காட்டிக்கணும்ன்றதுக்காக கடன் வாங்கி ஆடம்பரமா வீடியோ போடுற அந்த போலித்தனத்தை முதல்ல நிறுத்துங்க. உங்க நிஜமான அடையாளத்தை நேர்மையா வெளிப்படுத்துற அந்த குணம் தான் உண்மையிலேயே ஆக சிறந்த அழகு. சார், லைஃப்ல சக்சஸ் ஆகணும்னா யாரு கூட பழகணும்? மேலேந்து வர்ற மழை தண்ணி பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வாட்டரா தான் வருது. சாக்கடையில விழுந்தா சாக்கடை தண்ணியா மாறும், வயல்ல விழுந்தா நெல்லுக்கு உணவா மாறும்.